அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துஆவுடைய பாடம். இந்த துஆவை பொறுத்தவரையில் மாஷா அல்லாஹ் என்று பெரும்பாலும் அனைவருக்கும் இந்த துஆ பெரும்பாலும் இந்த துஆ மரணமாக உள்ள துஆ தான். அல் குர்ஆனில் இது சூரத்துல் அன்பியாவுடைய 87 வசனமாகவும் இது இடம்பெறுகிறது. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இது தொடர்பாக வரக்கூடிய ரிவாயத்துகள் 2 ரிவாயத்து இருக்குது, அதை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் லா இலாஹ இல்லா அன்த என்ன பொருள்? அதில் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக என்ற நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நிச்சயமாக நான் அநியாயக்காரர்கள் என்று உள்ளொருவனாக ஆகிவிட்டேன். இந்த துஆ ஓதின நபியார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆவாக, மீனுடைய வயிற்றில் இருந்தவர்கள் ஓதிய துஆவாக இந்த துஆ இருக்கிறது. இந்த துஆவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது எப்படி சொல்கிறான் என்றால், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன், அவர் என்ன அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வராக மாத்திரம் இருக்கவில்லை என்றால் என்ன செய்திருப்பார்? அனைவரும் எழுப்பப்படும் நாள் வரை மீனுடைய வயிற்றிலே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ எனவே இந்த துஆ ஒரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை என்ன? அதாவது நெருக்கடிகள், கஷ்டங்கள், சோதனைகள் இருந்து நம்ம என்ன காக்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கிறது. இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கின்ற போது நாம் இதில் கொடுத்திருக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியுடைய அந்த எண்ணில் வரக்கூடிய செய்தியை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதில் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் தஅவத்து தின்னூன். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அவங்களோட பெயர்களில் தின்னூன் என்ற பெயர் அவங்களுக்கு சொல்லப்படும், அந்த மீனுடைய வயிற்றில் இருந்த காரணத்தால். அதே மாதிரி சாஹிபுல் ஹூத் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சாஹிபுல் ஹூத் என்ன? அந்த மீனுடையவர் என்றால் மீனுடைய வயிற்றில் இருந்தவர் என்ற அடிப்படையில். அப்போ எனவே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இந்த துஆவை பொறுத்தவரையில் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து அவர்கள் கேட்ட இந்த துஆ, அதாவது எந்த ஒரு முஸ்லீமாவது இதை சொல்லி பிரார்த்திக்கின்ற போது, இதை கூறி அவர் பிரார்த்திக்கின்ற போது அவரது துஆ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதில்லை என்ற ரிவாயத் திருமிதியில் இடம்பெறுகிறது. அஹ்மதில் ஒரு ரிவாயத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நிகழ்வு, ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வாக இது வருகிறது. சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை நான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்கள். நான் போய் சலாம் சொன்னேன். அவர்களுக்கு முன்னால் போய் சலாம் சொன்ன அவர் பதில் சொல்லவில்லை, என்ன செய்ய சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. அப்போது எனக்கு கவலையாக இருந்தது, என்னடா சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறார், ஏதோ என்னால் எதுவும் தவறு நடந்து விட்டதோ என்ற பல எண்ணங்கள். அப்போ அவர் என்ன செய்கிறார்? இதை உடனே யாரிடம் முறையிடுகிறார்கள் என்று சொன்னால், அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ அவர்களிடம் முறையிடுகிறார்கள், இப்படி தான் நான் போய் சலாம் சொன்னேன், அவர் பதில் சொல்லலை என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருண்டா, என்ன கேட்குறாங்கடா, அதாவது ஏதாவது இஸ்லாத்தில் முக்கியமான ஏதாவது நிகழ்வுகள் நடந்துட்டா, ஏதாவது முக்கியமான நிகழ்வுகள், அதனால தான் அவருக்கு எனக்கு பதில் சொல்லவில்லையோ என்று 2 தடவை நான் இப்படி கேட்கிறேன். அப்போது சொன்னார்கள், இல்லை, அப்படியே அது நடக்கவில்லை, உஸ்மானை அழைத்து வாருங்கள். அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அழைத்து வருகிறார்கள். அப்போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு இவர் சலாம் சொன்னார், நீங்கள் ஏன் பதில் சொல்லவில்லை அப்படி என்று சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை, அவர் வந்து சலாம் சொன்ன எதுவும் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி என்ன செய்கிறாங்க, உஸ்மான் சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நான் ஒரு விடயத்தை சிந்தித்து கொண்டிருந்தேன், அதுவாக இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவங்க உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று சொல்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி என்று சொன்னவர்களாக அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு விடயத்தை சிந்தித்து கொண்டிருந்தேன். அப்போதான் இவர் சலாம் சொல்லியிருப்பார். அந்த விடயம் என்னென்று சொன்னால், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், அதாவது நான் உங்களுக்கு ஒரு சிறந்த துஆவை கற்றுத்தருகிறேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு கிராமப்புற மனிதர் என்ன வேறொரு விஷயத்தை கேட்டார், ரசூலுல்லாஹ்களுக்கு இந்த பதிலை சொல்ல முடியவில்லை, அவங்களோட கவனம் திரும்பி விட்டது, நான் அந்த துஆ எதுவாக இருக்கும், அந்த துஆ எனக்கு அதை கற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற அந்த சிந்தனை என்று சொல்கிறார். அப்போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நிகழ்வில் நானும் இருந்தேன். நான் நபி அவர்களுக்கு பின்னால் வேகமாக சென்றேன். அவர்களிடம் போய் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த துஆ என்னவென்று கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற அந்த துஆவை எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். எந்த ஒரு முஸ்லிமாவது இதை சொல்லி துஆ செய்தால் அவர் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதில்லை. இந்த அஹ்மதில் 1462வது எண்ணில் இந்த ஹதீஸ் பதிவாகிறது.
இது ஹசன் என்ற தரத்தில் உள்ள ஒரு செய்தியாக ஷுவைபுல் அர்னாவுத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனவே இந்த செய்தி நமக்கு எதை சொல்கிறது என்றால், இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த துஆவை நாம் இதை சொல்லி பிரார்த்திக்கின்ற போது, இது நமது துஆக்களில் சேர்ந்து விடுகின்ற போது நமது துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். பார்க்காம சொல்லுங்க எல்லோரும். இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொல்லுங்க பாமா தெரிஞ்சவங்க. சுப்ஹானக நீ குன்து மினல் ஸாலிமீன். தனித்தனியாக சொல்லுங்க பாமா தெரிஞ்சவங்க. சரி சரி சொல்லுங்க. பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிஞ்சது அதான் சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொல்லுங்க. லா இலாஹ அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வேற யார் சொல்றீங்க? சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். வேற? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சொல்லுங்க. சரி. வேற? இன்ஷா அல்லாஹ் உள்ள இயன்றவரை என்ன செய்யுங்க, மரணம் விட்டுக் கொள்வதற்கு ஒரு முயற்சி எடுங்க. ஏனென்றால் இந்த துஆக்கள் என்பது நமது வாழ்க்கைக்கு மிகவும் மிக முக்கியமானவை இல்லையா? இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து சொல்கிறார்கள், முஆதே, அவரது கையை பிடித்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். சொல்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தைகள் அவங்க உள்ளத்தில் எவ்வளோ ஒரு குளிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்புக்காகத்தான் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முஹப்பத், நேசம், அந்த நேசத்துக்காக எதையும் அர்ப்பணிக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் உன்னை நேசிக்கிறேன் முஆதே என்று சொன்னார்கள். அதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு பாருங்க. நேசத்துக்காக உங்களுக்கு மதீனால அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கிறது அல்லது இங்கே ஒரு தோட்டம் அப்படியே சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அதை ஃபர்லான தொழுகையுடைய இறுதியில் நீங்கள் ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் துஆவைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள். அதாவது தான் நேசித்த தோழருக்கு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்கடா, அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒன்றாக துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற துஆ நமக்கு தெரியும். அப்போ எனவே இந்த அடிப்படையில் இந்த துஆ என்பது அவ்வளோ ஒரு முக்கியமான, அது நாம் குறிப்பாக வாழக்கூடிய இந்த காலங்களில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கடா, எங்களுடைய துஆக்கள் ஏன் அங்கீகரிக்கப்படுவதில்லை, எமக்கேன் அல்லாஹ்வுடைய உதவி வருவதில்லை, ஏன் இவ்வளோ நெருக்கடிகள் என்ற இந்த சிந்தனைகள் எல்லாம் உண்மையில் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்டார்கள். நீங்கள் குர்ஆனில் படிக்கலாம். என்ன துஆ? யா அல்லாஹ், அவர்களிலிருந்து நீ அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவாயாக. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்து நீ அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்புவாயாக. இந்த துஆ அங்கீகரிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு. சிலர் எழுதுகிறார்கள் 5000 வருடங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள். அதாவது ரசூலுல்லாஹ் வராங்க எப்போ என்று பார்த்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு இடைப்பட்ட காலம் எவ்வளோ ஒரு நீண்ட இடைவெளி என்று பாருங்கள். அவ்வளவு காலத்துக்கு பிறகு பல்லாயிரம் வருடங்களுக்கு பிறகு தான் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படுது. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவனுடைய ஹிக்மத், அவனது நுட்பம். அப்போ நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அவனிடம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கு மிக பொருத்தமான நேரம் இருக்கிறது. எனவே நாம் இந்த இபாதத்தை, வணக்கத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் என்ன செய்துவிடக்கூடாது, நாம் இந்த இபாதத்தை விட்டுவிடக்கூடாது. பலர் இன்றைக்கு இந்த வணக்கத்தை விட்டு இருக்கிறாங்க. என்ன, நான் துஆ கேட்குறேன், எந்த பலனும் இல்லைன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்போ எனவே சுப்ஹானல்லாஹ், அது ஒரு மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை. நாம் இந்த இபாதத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்து கொண்டே இருக்க வேண்டிய
ஒன்று. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் இபாதத், வணக்கம் என்று சொன்ன ஒரு இபாதத் தான் துஆவாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இந்த இபாதத்தின் பக்கம் நாம் கூடுதலாக நமது கவனங்களை செலுத்துவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன்.